ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷ் ஃபேஷன் வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்கிள்ஸ் மேக்கிங் கிளாஸில் ஃபர்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பேங்கிள்ஸை வித்து பேஸ் பண்ணி எந்த மாதிரி டைப்ஸை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒன் கட் பேங்கிள் கடா பேங்கிள்னு சொல்லுவோம். இந்த பேங்கிளோட வித்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் 2 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த பேங்கில் ஒன் கட் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கட் பேங்கிள் எவ்வளோ சென்டிமீட்டர் வித்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த 2 சென்டிமீட்டர் கடா பேங்கிளே ரெண்டாக கட் பண்ண மாதிரி இருக்கிறது தான் 2 கட் பேங்கிள்னு சொல்லுவோம். கடா பேங்கிளவே 4 கட் பண்ணுறது தான் 4 கட் பேங்கிள்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா 0.5 சென்டிமீட்டர் வித் இருக்கும். 6 கட் பண்ணுற அந்த 6 கட் பேங்கிள் 0.3 சென்டிமீட்டர் வித் இருக்கும். இதே 12 கட்ஸாக கட் பண்ணுறது 0.1 to 0.2 சென்டிமீட்டர் வித்து சைஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் பேங்கிள்ஸை 1 கட் 2 கட் 4 கட் 6 கட் 12 கட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை டைப்ஸாக பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸோட டைப்ஸு. இது நார்மல் பேங்கிள், ஃப்ளாட் பேங்கிள், அயன் பேங்கிள்னு 3 டைப்ஸாக சொல்கிறாங்க. நார்மல் பேங்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வ்டாக இருக்கும். பேங்கிள்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா கர்வ் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் பேங்கிள் பார்த்தீங்கன்னா தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும், கர்வ் ஷேப்பில் இருக்காது. இது ஃப்ளாட் பேங்கிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயன் ஆர் மெட்டல் பேங்கிள். இது பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் ரொம்ப தின்னாக இருக்கும்ல, அதுதான் அயன் பேங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸோட சைஸை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேங்கிள்ஸோட சைஸ் எப்போவுமே இன்னர் டயாமீட்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம மெஷர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பேங்கிளோட சைஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி சென்டரில் இன்னர் டு இன்னர் டயாமீட்டர் தான் நம்ம மெஷர் பண்ணணும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு பேப்பரில் பேங்கிளோட இன்னர் சர்ஃபேஸில் சர்க்கிள் போட்டுட்டு சென்டரில் ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு அது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இந்த பேங்கிளோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னர் டயாமீட்டர் சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணி அது ஸ்டாண்டர்டான பேங்கிள் சைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அது கிட் சைஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்பர் 1 அப்படிங்கிறதுல 2.2 வரைக்கும் இருக்கிறது கிட் சைஸ் பேங்கிள். இது ஸ்டாண்டர்டான சைஸு. இந்த சைஸ்லாம் எத்தனை சென்டிமீட்டரில் இருக்கும் ஒரு பேங்கிள்ஸும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1 பார் சைஸ் 2.8 சென்டிமீட்டர் இருக்கும். 1.6 3.2 சென்டிமீட்டர் இருக்கும். 1.8 3.6 சென்டிமீட்டர் இருக்கும். 1.10 4.0 சென்டிமீட்டர். 1.12 4.4 சென்டிமீட்டர் இருக்கும். 1.14 4.8 சென்டிமீட்டர். இந்த மாதிரி 2.2 வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டரில் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அதோட ஸ்டாண்டர்ட் சைஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடல்ட் சைஸு. அடல்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.4 2.12 வரைக்கும் இருக்கும். இதை சென்டிமீட்டர் பேசிஸில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 2.4 5.7 5.9 வரைக்கும் இருக்கிறது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிறது 2.4 பேங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல் 2.6 6 சென்டிமீட்டர்லேருந்து 6.3 சென்டிமீட்டர் வரைக்கும். 2.8 6.4 to 6.5 இந்த மாதிரி அதோட சென்டிமீட்டர் பேசிஸில் அதோட ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேங்கிளோட இன்னர் டயாமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பேங்கிளோட இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பேங்கிளுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு வச்சு இதோட ஸ்டாண்டர்ட் சைஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இப்போது இந்த பேங்கிளோட இன்னர் டயாமீட்டர் 6.5 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ இதோட ஸ்டாண்டர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.8 சென்டிமீட்டர். இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் எல்லா பேங்கிளுக்குமே இன்னர் டயாமீட்டர் சென்டிமீட்டர் பேசிஸில் ஸ்டாண்டர்ட் சைஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.